வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் மாவட்டத்தில் 9வது சர்வதேச சந்தால் மாநாடு நடந்திருக்குங்க. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக திரௌபதி முர்மு அவர்கள் பிரசிடென்ட் கலந்துக்கிட்டாங்க. பிரசிடென்ட் எந்த ஒரு மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநில முதல்வரோ இல்லை முதல்வர் நேரடியாக வர முடியலைன்னாலும் மினிஸ்டரை நேரடியாக வெல்கம் பண்ண அனுப்பி வைப்பாங்க. இது புரோட்டோகால். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அது நடக்கலை. மமதா பானர்ஜியும் வரலை, நேரடியாக வந்து வெல்கம் பண்ணலை. கவுன்சில் மினிஸ்டர் யாரையும் அனுப்பி வைக்கலை. திரௌபதி முர்மு அவர்களை வெல்கம் பண்ணலை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி முர்மு அவர்கள் அந்த சந்தால் மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க. போனவங்களுக்கு அதிர்ச்சி என்னன்னா, ரொம்ப குறுகலான சின்ன ஒரு பகுதி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த மாநாடுக்கு. கடைசி நேரத்தில் இடத்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு டார்ஜிலிங் மாவட்ட நிர்வாகம் இடத்த மாற்றிருக்காங்க. முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்த இடம் ரொம்ப பெரிய இடம், அதுக்கு ஓகே சொல்லியிருக்கணும். நிறைய பேர் ஈஸியாக வந்து கலந்துருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் குறுகலான ஒரு பகுதி, கரெக்டாக சொல்லணும்னா கோசைப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது டார்ஜிலிங் மாவட்டத்தில். அந்த பகுதி ஒதுக்கப்பட்ட இடம் ரொம்ப சின்ன இடம். அந்த ஸ்பாட்டில் தான் இந்த சர்வதேச சந்தால் மாநாடை நடத்தியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஷாக்கு. ஏன் முன்னாடி செலக்ட் பண்ண இடத்துலேயே நடத்திருக்கலாமே, எதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே மாற்றினாங்கன்னு தெரியலை. பிரசிடென்ட் அப்படிங்கிற முறையில் நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்னா முதல்வரோ இல்லை கவுன்சில் மினிஸ்டரோ கூட இருக்கணும், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். ஆனால் என் மேலே என்ன கோவம் தெரியலை, மமதா பானர்ஜிக்கு அட்டன் பண்ணலை. மேற்கு வங்கத்துடைய சகோதரி நான் அப்படின்னு பிரசிடென்ட் மேடம் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி பிளான் பண்ணியிருந்த இடத்த லாஸ்ட் நேரத்தில் மாற்றினாங்கல்ல வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி கவர்மெண்ட். இதனால் என்ன பிரச்சனைனா, பல கிலோமீட்டர் தொலைவுக்கு மாற்றிருக்காங்க. ப்ராப்பராக சந்தால் மக்கள் வந்து அந்த மாநாடுக்கு போக முடியலை. பழைய இடமா இருந்திருந்தா இன்னும் ஏகப்பட்ட மக்கள் கலந்துருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் நேரத்தில் திட்டமிட்ட இடத்த மாற்றினதுனால ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு பயணம் மேற்கொள்ள முடியாதனால நிறைய பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கவே முடியலை அப்படிங்கிற வருத்தத்தையும் திரௌபதி முர்மு அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு குடியரசுத் தலைவருக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் இல்லையா மமதா பானர்ஜி பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களிருந்து ஆரம்பித்து பல மினிஸ்டர்ஸு டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு அரகண்டா இருக்கக்கூடாது டிஎம்சி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. தேர்தல் முடியும் போது மக்கள் இதற்கான பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிவு போட இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக ரவி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. தமிழக ஆளுநர் ரவி இருக்காருல்ல, திமுகவை கதற விட்டார்ல 5 வருஷம், அவர் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. தேர்தல் முடிவு பொறுத்து இருந்து பார்க்கலாம். எப்போதுமே வெஸ்ட் பெங்காலில் போஸ்ட் எலெக்ஷன் வயலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது. 2021 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎம்சி குண்டர்கள் பார்த்தீங்கன்னா பாஜக காரங்களுடைய வீடுகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அப்போவே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துங்க அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வச்சாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக பிஜேபி கவிழ்க்கிறது கிடையாது. காங்கிரஸ் கவிழ்த்தாங்க. காங்கிரஸ் பீரியடில் எவ்வளவு மாநில அரசுகள் கலைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஹிஸ்டரியை தேடி படித்து பாருங்க. அவ்வளவு மாநில அரசுகள் கலைக்கப்பட்டுச்சு. ஆனால் மோடி ஏராவில் எந்த மாநில அரசும் இப்போ வரைக்கும் கலைக்கப்படலை. தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதா பாஜகவுடைய திட்டவட்டமான ஸ்டாண்டாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலையும் அந்த ஸ்டாண்டை தான் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லை மீறிய வயலன்ஸு வெஸ்ட் பெங்காலில் நடந்தப்ப கூட ஆர்டிகிள் 356 பயன்படுத்தலை. ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஏதாவது வயலன்ஸ் ஏதாவது நடக்குது, டிஎம்சி குண்ட ஒருவேளை பாஜக ஆட்சி தான் அமையும், ஒருவேளை டிஎம்சி ஆட்சியே தொடர்ந்துச்சு அப்படின்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏதாவது வயலன்ஸ் நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது கண்டினியூ ஆனிச்சுன்னா டெஃபினட்டாக ரவி அவர்கள் மூலமாக ஆர்டிகிள் 356 வெஸ்ட் பெங்காலில் அமல்படுத்துவாங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்ல பயந்து நடுங்கிறாங்க இந்திய அலைன்ஸு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அசீம் முனீர் இருக்கார்ல, பாகிஸ்தானுடைய முப்படைகளுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர். அவர் சவுதி அரேபியா போயிருக்காரு. சவுதியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு. சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. என் மேலே யாராவது கை வச்சா எனக்கு சப்போர்ட்டாக நீ வரணும், ஓ மேலே யாராவது கை வச்சா உனக்கு சப்போர்ட்டாக நான் வருவேன் அப்படின்னு டிஃபென்ஸ் பேக்ட் போடப்பட்டிருக்கு. ஆனால் ஈரானு சவுதி மீது தாக்குதல் நடத்தினாங்களே, பாகிஸ்தானு கண்டுக்கவே இல்லை. பாகிஸ்தான் வாயவே திறக்கலை. இப்போது பல நாட்களுக்கு பிறகு அசீம் முனீர் சவுதி போயிருக்காரு. சவுதி போன உடனேயே டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டிருப்பாரு, வரதுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிட்டா,
இந்த ரஜினி முருகன் படத்தில் பாயிண்ட் வரட்டும் என்னடா உட்காந்துருக்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் கேட்பார்ல, அது மாதிரி அசீம் முனீர் பாகிஸ்தான் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஒரு பக்கம் அசீம் முனீர் சவுதி அரேபியா போயிருக்காரு, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் PM ஷெபாஸ் ஷெரீப் ஈரானுடைய அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. ஈரான் தான் சவுதி மேலேயே தாக்குதல் நடத்துறது. அசீம் முனீரை சவுதிக்கு அனுப்பி ஆதரவு தெரிவிக்க விட்டுட்டு இவர் ஷெபாஸ் ஷெரீப் ஈரானுக்கு ஃபோன் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிருக்காரு. இப்படி ஒரு கேலி கூத்தான கவர்மெண்ட்டை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யுவர் ஆனர் அப்படிங்கிறதான் உலக மக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.